அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மையல் படத்தோட விமர்சனம். ஒரு பக்கம் விஜய் சேதுபதி மலேசியாவிலே வாழ்ந்த வாழ்ந்து அப்படி ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்கிறாரு. எஸ், ஆமாம். இன்னொரு பக்கம் நரி வேட்டை நம்ம சாரன் சார்லாம் நடிச்சிருக்கிறாரு. டொவினோ தாமஸோட படம். இன்னொரு பக்கம் இந்த மையல். இது இல்லாமல் இன்னும் 2 படங்கள் இந்த வாரம் ஸ்கூல்னு ஒரு படம் வந்திருக்குது. இன்னொரு படம் ஒன்று வந்திருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு ரிவ்யூவுமே நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனால் துணிச்சலாக இந்த வாரம் இந்த படம் வெளியே வந்திருக்குது. உண்மையாக மையல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை, ஆனாலும் கொஞ்சம் அதர பழசான கதை. ஆனால் அதை அழகாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறதுல அந்த ஒளிப்பதிவாளருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். உண்மையாக அருமையாக பண்ணியிருக்கிறாரு. மையல் படத்தில் என்ன கதை என்ன களம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்ந்து கட்ட ஜமீன் அவர்கிட்ட இருக்கிற மிச்ச சொத்துகளையும் ஆட்டையை போடுறதுக்கு அவர் தம்பி முறையில் உள்ளவர் நினைக்கிறாரு. ஆட்களை விட்டு கிழவனையும் கிழவையும் கொன்னுடுறாரு. அவரோட மகன்கள்லாம் இறந்துடுறாங்க ஏற்கனவே. ஸோ அந்த சொத்தை அபகரிக்க நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதே நாள் அந்த ஊரில் ஒரு வயிற்றுக்காக ஆட்டை திருட வர்றாப்புல நம்ம ஹீரோ சேது. அந்த ஆட்டையோ மாட்டையோ திருடிட்டு அவர் வண்டியில் எஸ்கேப் ஆகிறப்போ ஊரே அவரை தருத்துது. வில்லனோட அதாவது இந்த ஜமீன் உறவுக்காரரோட பிளான்னு இந்த கொலை கேஸை தூக்கி இவன் மேலே போட்டுடலாம் அப்படின்னு ஆட்களை இவரை துரத்த அனுப்புகிறாப்புல. அவன் அங்கங்கே ஓடி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற மந்திர கிழவியோட குடிசைக்கு அருகில் இருக்கிற கிணத்துல வந்து விழுந்துடுறாப்புல. ஐயோ, அங்கே மந்திர கிழவியோட வீடு இருக்குது, எல்லாரும் வாங்க திரும்பி போயிடுவோம், அவெல்லாம் மந்திர தந்திரம் ஏதாவது பண்ணிடுவான்னு ஊரே அவனை தேடுறதை விட்டு திரும்பிடுது. இப்போ மறுநாள் விடியுது. விடிகிறப்போ மந்திரக்கிழவியோட அழகான பேத்தி கிணத்துக்கு தண்ணி மூலை வந்து இவனை வந்து காவந்து பண்ணுது. எப்படி ஒரு கயிறு ஒரு வாளி இருக்குது, ஒத்தை பெண்ணா அந்த அம்மா இருக்குது, கிழவியும் யாரோ பெரிய வீட்டு கருகலப்பு செய்ய போயிருக்குது. அது என்ன பெரிய வீட்டு பெண்கள் தான் தப்பாக கரு உண்டு பண்ணிப்பாங்க, சின்ன வீட்டு பெண்கள்லாம் உண்டு பண்ணிக்க மாட்டாங்களா, ஏன் சாதிய வன்மத்தை பூசுறீங்களே அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது இல்லை, கதை தட மாதிரி வந்துடுது. திரும்பி அந்த பெண் அவரை வந்து மந்திரம் ஒன்று சொல்லி கவர்ந்து பண்ணுது. என்ன மந்திரம் அப்படின்னா, எருமை 2 மாட்டுக்கு பின்னாடி ஏறு கலப்பை மாதிரி ஒன்று கட்டி இவரை இழுக்க விட்டுருக்குது. அதுதான் மந்திரம். ஓ, இதான் மந்திரமா அப்படின்னு அவரும் ஒரு சேர ரசிகர்களும் வியக்கிறப்போ, இன்னும் எங்கள்கிட்ட எக்கச்சக்க மந்திர தந்திரம்லாம் இருக்குது, யாராவது எங்களை தேடி வந்தால் வாசல்லே வச்சு அவங்க மேலே ஒரு பொடியை தூவி உடம்பை அரிக்க விடுவோம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மந்திரங்களை சொல்லுது. ஹீரோ மிரண்டு போகிறாரு. கீழே விழுந்த ஹீரோவுக்கு கால் ஒடிஞ்சிருக்கு. அதனால் அவருக்கு கட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. கிழவி மறுநாள் இரவு வீட்டை நோக்கி வர்றப்போ வேற பாட்டு ஓடி போயிடுறாங்க. இல்லை அவருக்கு கால் ஒடிஞ்சு. அப்படியா? முதல்ல ஹீரோவை பார்த்து வயசு பொண்ணு இருக்கிற வீட்டில் உனக்கு என்னடா வேலைன்ற ரேஞ்சில் யோசிக்கிற கிழவி கொஞ்ச நேரத்தில் மாமியாக மாறிடுது. இன்னும் 2 நாள் தங்கிட்டு இப்போ போனோன்னா உன்னை திருட்டு பையன்னு பிடிச்சிருவாங்க, உன்னை வச்சிருந்த கூட்டத்துக்கு எங்களையும் சித்திரவதை பண்ணுவாங்க அப்படின்னு மந்திர கிழவி பயப்பட, அதுவே ஹீரோ மீது காதலை உண்டாக்க காரணமாயிடுது. 2 பேரும் மலை கோயில் போகிறாங்க. இன்னும் உட்காந்து நினச்சவங்க தோன்ற இடத்த சுற்றி பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. அண்ணலும் நோக்க அவளும் நோக்க காதல் உருவாகுது. ஒரு பக்கம் மந்திர கிழவி, ஒரு பக்கம் ஜமீன் கொலை பழியை இந்த திருடன் மேலே சுமத்த இருக்கிறாரு. திருட்டு பையன் மேலே எப்படி பார்த்து கண்டவுடன் காதல் அப்படின்லாம் கேட்காதீங்க. நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு எப்படி வேணாலும் காதல் வரும். அதுவும் சினிமாவில் ஹீரோயினுக்கு யார் மேலே வேணாலும் காதல் வரும் இல்லைங்களா? ஸோ ஹீரோ அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு மந்திரக்கிழவி உதவியோடையே அவங்க கண்ணில் அகப்படாமல் கிளம்பி போகிறாரு. ஊருக்கு போய் தாங்க வீட்டை விற்றுட்டு திரும்பி வந்து ஹீரோயினை கைப்பிடிக்க நினைக்கிறாரு. கிழவி பஸ் ஏற்றுறப்பவே அர்த்தராத்திரியில் அந்த ஊருக்கு எதிராக பஸ்னால் ஒரு மினி பஸ் வருது. போய் சொத்தை விற்றுட்டு திரும்பி வர்றாரு. வந்த இடத்துல இவரை அந்த ஜமீன் சொத்தை அபகரிக்க நினைக்கிற கும்பல் பிடிக்குது போலீஸ் உதவியோட. இன்னொரு பக்கம் இந்த கிழவியையும் அவருடைய பேத்தியையும் அவங்க நினச்சபடி குடிசையை கொளுத்தி கிழவியை அதிலேயே தூக்கி போட்டு பேத்தியை பண்ணையார் அந்த ஊர் ஜமீனை அடைய நினைக்கிறவர் இந்த இளம் பெண்ணையும் அடைய நினைக்கிறாரு மில்லு ஓனரு. இப்போ ஹீரோவுக்கு இதெல்லாம் தெரிய வர்றப்போ ஹீரோ
போலீஸ் லாக்அப்பில் இருக்கிறாரு. அங்கேருந்து வெளியில் வந்து வில்லனையும் இந்த வில்லனுக்கு உடந்தையாக இருந்த போலீஸையும் ஹீரோ வென்றாரா, ஹீரோயினை காந்து பண்ணாரா, இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட கதையும் களமும். வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாங்க, அழகழகாக சீனரிஸ் பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் கதை ரொம்ப ஸ்லோவாக நகருது. திருட்டு பையன் மேலே ஹீரோயினுக்கு காதல் வர்றதும், அந்த திருடர் நடுத்தர வயதை தாண்டி இருப்பதும், ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சின்னத்தம்பி கேரக்டராக அவங்கள கொஞ்ச நேரம் உருட்டி இருப்பதும் சின்ன சின்ன பலவீனங்களாக தோன்றினாலும், இந்த படத்தில் அந்த மலைக்கோவில், அங்கே இருக்கிற சிலை சாமி, பெண் சாமி, அது இல்லாமல் இங்கே உட்காந்து நாம் எதையாவது நினச்சோம்னா அவங்க நம்ம யாரையாவது நினச்சோம்னா அவங்க நம்ம கண் முன்னாடி வருவாங்கன்னு ஹீரோயின் சொன்னதை வச்சு ஹீரோ கிளைமாக்ஸில் நினச்சி பார்க்குறதும், ஹீரோயினோடு சேர்ந்து பட்டாம்பூச்சிகள் பறக்கிறதும் உண்மையாக வித்தியாசமாக சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதற்காகவே இந்த மையல் படக்குழுவை பாராட்டலாம். மையல் படத்தில் சேது அவர் தான் ஹீரோ, அருமையாக நடிச்சிருக்கிறாரு. திருட்டு பையனா அவரை பார்த்தா தெரியல, நல்ல குடும்பத்து பையனாக தெரிகிறாரு. ஆனால் இதில் திருடராக நடிச்சிருக்கிறாரு. சம்ரிதி தாரா அருமையான ஒரு கிராமத்து பெண்ணா, என்ன சொல்ல போனால் நம்ம பல படங்களில் தேவயானி, சங்கீதா, சினேகா இவங்களெல்லாம் பார்த்த லுக்கில் இவங்க வேற வடிவமாக இருக்காங்க, அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. பிஎல் தனப்பன் தான் ஜமீனையும் அவர் ஒய்ஃபையும் இருக்கிற சொத்தையும் பிடுங்கிட்டு கொள்வது. அதுமாரி சூப்பர் குட் சுப்பிரமணி ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது இப்போ அவர் வந்து சமீபமாக புற்றுநோயால் அகால மரணம் அடைஞ்சிட்டாரு. அருமையான ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், கொஞ்சம் இறக்கமுள்ள போலீஸ்காரராக இந்த படத்தில் வர்றாரு. அது மாதிரி ரத்னகலா அவங்களும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. சிஎம் பாலா அவர் தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன், சொட்டத்தலை, அருமையாக நடிச்சிருக்கிறாரு. எல்லோருமே சிறப்பாக இருக்காங்க. அதுவும் கொடூரமான வில்லனாக சித்தரிக்கப்படுற பிஎல் தனப்பனும் சரி, அவருக்கு உடந்தையாக இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சரி மிரட்டி இருக்கிறாங்க. இன்னும் பல உப கேரக்டர்கள்லாமும் நல்லா நடிச்சிருக்குது. இந்த படத்தை ஏபிஜி ஏழுமலை அவர் தான் இயக்கியிருக்கிறாரு. வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாரு. அந்த யோசித்த எல்லாமே காட்சிப்படுத்தலில் சில இடங்களில் ரசிகர்களை படுத்துது. ஐகான் சினி கிரியேஷன்ஸ் எல்எல்பி பேனரில் அனுபமா விக்ரம் சிங் அண்ட் வேணுகோபால் ஆர் 2 பேரும் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் ரைட்டர் ஜெயமோகனோட கதை, வசனம் எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பக்கா பலமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்டர் ஏபிஜி ஏழுமலை அதை காட்சிப்படுத்தலில் கொஞ்சம் ரசிகர்கள் படுத்தியிருக்கிறாரு. ஆனால் அந்த குறையும் தெரியாத மாதிரி ஒளிப்பதிவாளர் பாலா பழனியப்பன் உண்மையாக அருமையான ஒளிப்பதிவுங்க. இந்த படத்தில் ப்ளஸ்ன்னா அந்த ஒளிப்பதிவும் மியூசிக், அமர்கீத் அவரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு சிறப்பாக இருக்குது. வெற்றி சண்முகத்தோட படத்தொகுப்பு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் கத்தரித்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனாலும் பாலா பழனியப்பனோட ஒளிப்பதிவுக்காகவும் அமர்கீத்தோட மியூசிக்காகவும் ஒரு புதுமையாக அதர பழசான கதையை யோசித்தமைக்காகவும் ஏழுமலையோட இயக்கத்தில் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். மையல் உங்கள் மனதில் மையல் கொள்ளும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.